வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெறக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். அரசின் முடிவுக்கு எதிரான ஆயிரக்கணக்கான விவசாயிகள் முழக்கம். திருப்பூர் மாநகராட்சியில் காற்றில் பறக்க விடப்பட்ட திடக்கழிவு மேலாண்மை விதிகள். பல நூறு டன் குப்பைகள் பாறை குழிகளில் கொட்டப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ராமநாதபுரத்தில் வைகை ஆற்றில் வளர்ந்துள்ள நாணல் புற்கள் நீரோட்டம் பாதிக்கப்படுவதால் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்காத சூழல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் 3 தனித்தனி இடங்களில் செயல்படும் அரசு பள்ளி. மாணவர்களின் நலன் கருதி ஒரே பகுதியில் வகுப்புகளை நடத்த கோரிக்கை. மதுரையில் சர்வதேச ஆண்கள் தினம் உற்சாக கொண்டாட்டம். இனிப்புகளை வழங்கி கொண்டாடிய மின்வாரிய ஊழியர்கள். சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலை. கடந்த 2 நாட்களில் 20க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடைபெற்றதாக அதிர்ச்சி தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கடந்த ஆண்டு நில ஒருங்கிணைப்பு சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட இந்த சட்டம் கடந்த அக்டோபர் மாதம் முதல் அமலுக்கு வந்ததாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உரிமையாளர்களின் ஒப்புதல் இல்லாமல் நிலத்தை பறிமுதல் செய்ய நில ஒருங்கிணைப்பு சட்டம் வழிவகை செய்வதாக விவசாய சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். இதேபோன்று திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு நில ஒருங்கிணைப்பு சட்டத்துக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூரில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை மீறி குப்பைகள் பாறை குழிகளில் கொட்டப்படுவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பின்னலாடை உற்பத்தியில் சிறந்து விளங்கும் திருப்பூரில் 20,000க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. ஆடை உற்பத்தி நிறுவனங்களில் இருந்து வெளியேறும் கழிவுகளாலும் பொதுமக்கள் வீசும் குப்பைகளாலும் திருப்பூரில் தினம்தோறும் 700 டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன. குப்பைகளை சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனம் அவற்றை மறுசுழற்சி செய்யாமல் இடுவாய், காளாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பாறை குழிகளில் கொட்டி வருகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மேலும் குப்பைகளை தரம் பிரிக்காமல் மோசடி செய்யும் ஒப்பந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அத்தனை கழிவு குப்பையும் கொண்டு வந்து இங்கதான் கொட்டுறாங்க. அது என்னென்ன கழிவு வருதுன்னு தெரியாது. அத்தனை கழிவும் வருது. கோழி இறைச்சியாகட்டும், மெடிக்கல் எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து இங்கதான் கொட்டிட்டு இருக்கிறாங்க. நாத்தம் இருக்க முடியல மனுஷங்க. அந்த அளவுக்கு வந்து வாசம் அடிக்குது. நாங்களும் ஃபர்ஸ்ட்ல 2016 ஒரு நிறுத்தி போராடி பார்த்தோம். அப்ப கொஞ்சம் விட்டுட்டாங்க. இப்ப திரும்ப வந்து அதே இதைத்தான் செய்யறாங்க. இங்க வந்து தினமும் 700 டன்னுக்கு மேல குப்பைகள் உற்பத்தி ஆவதாகவும் வருஷத்துக்கு மாநகராட்சி நிர்வாகத்துக்கு ஒரு 300-400 கோடி செலவாவதாகவும் சொல்லப்படுது. ஆனா இதெல்லாம் எங்க போகுது, என்ன நடக்குது? மறுபடியும் ஆரம்பிச்சுட்டு இப்ப இந்த பிரச்சனை பண்றாங்க. உடனடியாக அந்த குப்பை கொட்டும் வேலையை நிறுத்தணும். ஆக்கப்பூர்வமான வேலையை முன்னெடுக்கணும். பக்கத்துல திருமண சுவாமி கோயில் எல்லாம் இருக்கு. அதுல வந்து 3 தீர்த்தம், சண்முக தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், ஞான தீர்த்தம் சொல்லிட்டு 3 தீர்த்தம். அந்த தீர்த்தம் இந்த குப்பை கொட்டுறதுனால தடுக்கும். இங்க வந்து அடுத்த தலைமுறை வாழ்றதுல சூழ்நிலை உருவாக்குறாங்க. உடனடியா இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்.
வைகை ஆற்றில் நாணல் புற்கள் மற்றும் கருவேல மரங்கள் அதிக அளவில் வளர்ந்துள்ளதால் நீரோட்டம் பாதிக்கப்பட்டு விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் உருவாகும் வைகை ஆறு 5 மாவட்டங்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ளது. விவசாயிகளின் தேவைக்கு ஏற்ப வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. வைகை ஆற்று நீரை நம்பி ராமநாதபுரத்தில் பல ஆயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வைகை ஆற்றின் நீரோட்ட பாதையில் நாணல் புற்களும் கருவேல மரங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. நாணல் புற்கள் அதிகம் வளர்ந்துள்ளதால் வைகை ஆற்று நீரோட்டம் குறைந்து வருகிறது. மேலும் ராமநாதபுரத்தின் பெரும்பாலான கண்மாய்களுக்கு வைகை ஆற்றில் நீர் சென்று சேராததால் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைப்பதில்லை. எனவே வைகை ஆற்றில் உள்ள புற்களையும் கருவேல மரங்களையும் அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் ஒரே அரசு பள்ளி 3 தனித்தனி இடங்களில் செயல்படுவதால் ஆசிரியர்களும் மாணவர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சங்கராபுரம் வட்டம் தியாகராஜபுரம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இடப்பற்றாக்குறையால் இந்த பள்ளி 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை கிராம ஊராட்சி மைய கட்டடத்திலும் 4 முதல் 5ஆம் வகுப்பு வரை மற்றொரு கட்டடத்திலும் செயல்பட்டு வருகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு புதிய நடுநிலைப்பள்ளி கட்டடத்தில் பாடம் எடுக்கப்படுகிறது. 3 இடங்களில் இயங்கும் வகுப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் அமைக்குமாறு தமிழக அரசுக்கு பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்களின் நலன் கருதி பள்ளியின் அருகே நிலம் தர ஒப்புக்கொண்ட நில உரிமையாளர் தங்களுக்கு மாற்று இடம் வழங்குமாறு தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். பட்டா இடம் இருக்குது, அதுக்கு பதிலாக மாற்று இடமும் ஒரு தொகுப்பு வீடும் எங்களுக்கு எங்கள் மனைவியும் நானும் சேர்ந்து எடுத்த முடிவு. அதனால் பசங்களுக்கு ஒரு நன்மை நடக்கட்டுன்றதுக்காக நாங்கள் முழு சமூகத்தோடு நாங்கள் தரோம். அதே மாதிரி எங்களுக்கு மாற்று இடமும் ஒரு தொகுப்பு வீடும் பட்டாவோட ரெடி பண்ணி கொடுக்கணும் சார். பள்ளிக்கூடம் 3 இடம் செயல்படுது. அதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு வரதுக்கு எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரே இடமா அமைச்சு தரணும். அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் பட்டா இடம் இருக்குது. அந்த இடத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதுக்கு பதில் வேறு இடம் மாற்று இடம் அமைச்சு கொடுத்தா நான் அந்த இடத்த கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு கலெக்டர் அவர்கள் இது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் ஒரே நிற ஆடை அணிந்தும் இனிப்புகளை வழங்கியும் மின்வாரிய ஊழியர்கள் சர்வதேச ஆண்கள் தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர். மகளிர் தினத்தை போன்று வருடந்தோறும் நவம்பர் 19ஆம் தேதியன்று ஆண்கள் தினம் கொண்டாடப்படுவது வழக்கம். பெருமளவில் நிகழ்ச்சிகள் ஏதும் நடைபெறாததால் ஆண்கள் தினம் கொண்டாடப்படுவது நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்நிலையில் மதுரை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆண்கள் தினத்தை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆண்களின் தியாகத்தை விளக்கும் வகையில் பிளக்ஸ் வைத்தும் ஒரே நிற ஆடை அணிந்தும் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் பெண் அலுவலர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர். அப்போது பேசிய பெண் அதிகாரி ஒருவர் ஆண்கள் பேசப்படாத பாடப்படாத ஹீரோக்கள் என்று புகழாரம் சூட்டினார். வண்டி போறதுக்கு ரெண்டுமே இருக்கணுங்கிற மாதிரி வாழ்க்கை ரெண்டுமே அதனுடைய ஆணுடைய தியாகம் நிறைய பேசப்படாது, பெண்ணின் தியாகம் பேசப்படும். அதனால அந்த வகையில் நீங்க ஒரு ஹிடன், அதாவது அன்சங் ஹீரோஸ், பாடப்படாத படங்களே நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு. அந்த வகையில் உங்களை எல்லாருக்குமே இன்னைக்கு மனமேறிந்த வாழ்த்துக்களை நான் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். உடுமலை அருகே புதர்மண்டி கிடக்கும் பயணிகள் நிழற்குடை சமுதாய விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் எலையமுத்தூர் பகுதியில் பயணிகள் பயன்பாட்டிற்காக நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அவ்வூரில் உள்ள பொதுமக்கள் ஏராளமானோர் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த பகுதி புதர்கள் வளர்ந்து கேட்பாரற்ற இடமாகிவிட்டதால் நிழற்குடையை யாரும் பயன்படுத்துவதில்லை. இதனால் பயணிகள் நிழற்குடை மதுப்பிரியர்கள் மற்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. எனவே பயணிகள் நிழற்குடையை தூய்மைப்படுத்தி சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை தடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதை கண்டித்து கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக்க மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விமான நிலைய விரிவாக்கத்திற்காக பரம்புப்பட்டி, சின்ன உடைப்பு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 633 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் மதிப்பீட்டில் நிலங்களை கணக்கிட்டு இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் வரை வீடுகளை காலி செய்ய மாட்டோம் என்று சின்ன உடைப்பு கிராம மக்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சின்ன உடைப்பில் நில அளவிடும் பணிக்கு சென்ற அதிகாரிகளை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீங்க முறையா தான் பணம் வாங்கிருக்கீங்க, எதுவும் செல்லாதுட்டா அடுத்த வாரம் மேடம் இப்படி பண்றீங்களே, அதிகபட்சமா நாங்க என்ன கேட்கறோம்? இதனால் அளவிடும் பணிகளை ஒத்திவைத்த வருவாய்த்துறை அதிகாரிகள் நிலங்களை ஒப்படைக்க கிராம மக்களுக்கு வரும் 23ஆம் தேதி வரை காலக்கெடு விதித்தனர். இருப்பினும் உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் 200க்கும் மேற்பட்டோர் 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வரும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். பருவநிலை மாற்றத்தால் சளி, காய்ச்சல் உள்ளிட்ட தொற்றுநோய்களால் பாதிக்கப்பட்ட ஏராளமானோர் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே இருந்ததால் நோயாளிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்தனர். விரைந்து சிகிச்சை அளிக்கும் வகையில் புறநோயாளிகள் பிரிவில் கூடுதல் மருத்துவர்களை நியமிக்குமாறு சுகாதாரத்துறைக்கு நோயாளிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றினர். சூரமங்கலம் மண்டலத்திற்குட்பட்ட பள்ளப்பட்டியில் உள்ள ஏரியை ஆக்கிரமித்து வீடுகளும் கோவில்களும் கட்டப்பட்டிருந்தன. 75% ஆக்கிரமிப்புகள் ஏற்கனவே அகற்றப்பட்ட நிலையில் மீதமுள்ள வீடுகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டன. மேலும் ஏரி நிலத்தில் கட்டப்பட்டுள்ள கோவில்களை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் 15 நாட்கள் கால அவகாசம் வழங்கினர். உதகை மலை ரயிலின் நீராவி என்ஜின் பராமரிப்பு பணிக்காக குன்னூர் ரயில்வே பணிமனைக்கு கொண்டு வரப்பட்டது. பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட மலை ரயில் சேவை முதலில் நீராவி என்ஜின் மூலம் இயக்கப்பட்டு வந்தது. நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக மலை ரயில்கள் பயோடீசல் மற்றும் டீசல் என்ஜின்கள் மூலம் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 வருடங்களாக மேட்டுப்பாளையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நீராவி என்ஜினை பராமரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதன் பிறகு நீராவி என்ஜினை சிறப்பு ரயிலை இயக்கவும் சினிமா படப்பிடிப்புக்கு பயன்படுத்தவும் தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஐயப்ப பக்தர்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆரணி சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள விநாயகர் கோயிலில் 18 படிகளை அமைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. சுவாமி பாடல்களை பாடி பக்தர்கள் சரண கோஷத்துடன் வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து படிப்பூஜை செய்யப்பட்டு சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுவாமியே சரணம் சரணம் பொன்னையா, சுவாமியே திருப்பணி 12 தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா, ஓம் சிவாய சங்கரா, ஓம் சிவாய சாயகரே, ஓம் சிவாய சங்கரா, ஓம் சிவாய. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் குடியிருப்புகளுக்கு அருகே கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பருவமழை காலங்களில் கழிவுநீர் மழைநீருடன் சேர்ந்து வீடுகளுக்குள் செல்வதாக கூறப்படுகிறது. கழிவுநீர் கால்வாயை தூர்வாரக் கோரி மனு அளித்தால் நகராட்சி நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த காவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷமாக இந்த காவாயில் முழுமையாக தண்ணி போல
இந்த காவாய்க்கு வந்து 3 வார்டுலேருந்து தண்ணி வருதுங்க. 29வது வார்டுக்கு தண்ணி, 34வது வார்டு தண்ணி, 30வது வார்டு தண்ணி, இப்படி 3 வார்டோட காவா தண்ணி இதில் வருது. இந்த காவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகராட்சிக்கு சொந்தமான காவா இல்லை, ஐவிஎஸ்சிக்கு சொந்தமான காவான்ட்டு இது சம்மந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட மனு கொடுத்தா எங்களுக்கு சொந்தம் இல்லைன்றாங்க. ஐவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் மனு கொடுத்தாக்கா எங்ககிட்ட பண்ஸ் இல்லை, நாங்கள் கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த காவா சரியாக தண்ணி போகாதனால சரி ஓப்பனில் இருக்கிறதுனால இந்த பக்கம் பசங்க நிறைய ஸ்கூல் பசங்க இந்த பகுதியில் வைக்கல தாலியாத்தில் வசிக்கிறவங்க எல்லாம் வந்து போகும்போது வரும்போது ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. மழை காலத்தில் இந்த காவா தண்ணி ஃபுல்லாக மேலே வந்துட்டு பூச்சி புழுலாம் மேயுது, நோய் வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேனி அருகே நீர்வளத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் குளத்தின் கரை உடைந்ததால் தண்ணீர் வீணாகி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரியகுளம் அருகே கீழ வடகரை பகுதியில் அமைந்துள்ள ஆண்டிக்குளத்தின் நீரை பயன்படுத்தி 150 ஏக்கர் நெல் விவசாயம் நடைபெறுகிறது. ஆண்டிக்குளத்தின் கரைகளை பலப்படுத்துமாறு விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் குளம் முழுவதும் நிரம்பியதால் கரையில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக ஆற்றில் வெளியேறி வருகிறது. நாமக்கல்லில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குழந்தைகளுக்காக நடப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பேரணியை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா தொடங்கி வைத்தார். தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அரசு பள்ளியில் நிறைவடைந்தது. இதில் மாணவிகள், ஆசிரியர்கள், போலீசார் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். பெரம்பலூரில் நடைபெற்ற டேக்வாண்டா போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர். டேக்வாண்டா என்பது கொரிய தற்காப்பு கலையின் நுட்பங்களை உள்ளடக்கிய போர் விளையாட்டு ஆகும். பள்ளி கல்வித்துறை சார்பில் பெரம்பலூரில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. 14 கிலோ, 17 கிலோ மற்றும் 19 கிலோ என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டிக்கு தகுதி பெற்றனர். கோவையில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு ஆளுயர கோப்பை வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் சூலூரில் மின்னொளி ஐவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. அணிக்கு 5 வீரர்கள் மட்டுமே பங்கேற்ற இப்போட்டி தனியார் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு ஆளுயர கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. Hey!